எபிசோட் 120. விஜய் மற்றும் ஹரிணி இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிந்தவுடனேயே அபிக்கு பொறாமையாக இருந்தது. அதை தாண்டி அவனுக்கு கோபமும் வந்தது. அவன் அமைதியாக இருந்தாலும் அவனுடைய கோபம் என்ன என்பதை உணர்ந்த ஹரிணி அவனிடம் எதுவும் பேசாமல் இருக்க ஹரிணி தலை குனிந்து கொண்டாள். அதை பார்த்த அபி, அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்க போற போல, எப்ப கல்யாணம்னு சொல்லு என்றான். அவன் அப்படி சொன்னதும் கோபம் கொண்ட ஹரிணி, ஆமா கல்யாணம்தான் பண்ணிக்க போறேன், ஆனா இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, பண்ணதும் சொல்றேன் என்றாள். அந்த வார்த்தைகள் அபியை இன்னும் காயப்படுத்த அப்போது கிரிஷ் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல, அப்பா அம்மாக்கும் விஜய் அங்கிள்க்கும் கல்யாணம் ஆனா நல்லா இருக்கும்ல, அப்பா அம்மா கைய பாருங்க, விஜய் அங்கிள் ரொம்ப அழகான மோதிரத்தை அம்மாக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க என்றான். அதை கேட்ட அபிக்கு கிட்டத்தட்ட காதில் புகை வராத குறையாகத்தான் இருந்தது. அப்போது கிரிஷ், அப்பா எனக்கு ஒரு டவுட், நாளைக்கே அம்மாக்கும் விஜய் அங்கிள்க்கும் கல்யாணம் ஆனா என் பேர் என்னவா இருக்கும்? கிரிஷ் விஜய் ஆர் கிரிஷ் அபிமன்யு, எது நல்லா இருக்கும் என கேட்டான். கிரிஷ் அபியை எப்படியாவது கோபப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். எனவேதான் அவன் இப்படி பேசினான். கிரிஷ் பிளான் பக்காவாக வேலை பார்த்தது. எனவே கடுப்பான அபி, இங்க பாரு கிரிஷ், எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் அம்மா யார வேணா கல்யாணம் பண்ணலாம், ஆனா உன் அப்பா என்னைக்குமே நான் தான், அது என்னைக்குமே மாறாது, புரியுதா என்றான். அவன் அப்படி சொன்னதும் ஷாக்கான ஹரிணி அவனை பார்க்க, என்ன அப்படி பாக்குற? கோலிகுண்டு மாதிரி இருக்க கண்ணை அப்படியே புடுங்கி எடுத்துடுவேன். ஆளையும் மூஞ்சையும் பாரு, நல்லா பெருசா வளர்ந்துருக்க, அழகான ஒரு பையனுக்கு அம்மாவும் ஆகிட்ட, அதுக்கப்புறமும் இப்படி ஒரு டப்பா மோதிரத்தையும் தூக்கிட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் என்ன நான் சொல்றது? இந்த மோதிரம் அழகா இருக்குன்னா நீ போட்டிருக்க, உனக்கு அழகு இருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணிக்கு கோபம் வந்தாலும் இப்போது அவள் இருக்கும் நிலையில் தேவையில்லாமல் சண்டை போட விரும்பவில்லை. எனவே அவள் மிகவும் அமைதியாக, மிஸ்டர் அபிமன்யு, நீங்க எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்கு, அதோட நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எது கொடுத்தாலும் அது நமக்கு பிடிக்கதான் செய்யும். அந்த மாதிரிதான் எனக்கும் விஜய் கொடுத்த இந்த மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இத வச்சிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? அதோட எனக்கு ஒன்னும் ரொம்ப வயசெல்லாம் ஆகல, ஐம் ஜஸ்ட் 28 என்றாள். அவள் அப்படி சொன்னதும் அபி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க ஹரிணி கிரிஷ் கையை பிடித்தவள், கிரிஷ் வா போகலாம் என்றாள். அம்மா ப்ளீஸ்மா, நான் இன்னைக்கு ஒரு நாள் அப்பா கூட இருக்கேன், எனக்கு அப்பா கூட இருக்க ஆசையா இருக்கு என்றான். கிரிஷ் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்காத ஹரிணி ஷாக்கானவள், இப்ப என்ன சொன்ன கிரிஷ் என கேட்க அவனை சட்டென்று தூக்கிய அபி, உனக்கு என்ன காது கேட்கலையா? அவன் என் கூட இருக்க ஆசைப்படுறான் என்றான். முடியவே முடியாது, நான் தான் அவனோட அம்மா. அபி நீ ஒழுங்கா அவனை என் கூட அனுப்பு என்றாள். ஹரிணி, நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு உன் பையன் ஆசையை விட உன்னோட வீராப்பு தான் முக்கியமா? உனக்கு எப்படியோ, ஆனா என் பையன் என் கூட தான் இன்னைக்கு இருப்பான் என்றான். அபி நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் சரியே கிடையாது, அவன் என் கூட இருந்தாதான் சரியா இருக்கும் என்றாள் ஹரிணி. முடியாது, அவன் இத்தனை நாள் என் கூட இல்ல, ஆனா இப்பதான் அவனுக்கு என் கூட இருக்க ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை விட்டு கொடுக்கணும்? அதோட நான் ஒன்னும் அவனை கட்டாயப்படுத்தல, அவனுக்கும் என் கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நீ அவனை தடுக்கிற? குழந்தைங்க விருப்பத்தை புரிஞ்சுக்கிறவங்க தான் நிஜத்துல நல்ல பேரண்ட்ஸ், புரியுதா? அதோட என் பையன் ஒன்னு ஆசைப்பட்டா அதை நான் தான் பண்ணுவேன் என்றான். அதை கேட்ட கிரிஷ், அப்பா நீங்க சூப்பர், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி, ஷோ கடவுளே, இவன் என்ன திடீர்னு இப்படி சொல்றான்? இவனுக்கு என்ன ஆச்சு? ஆஹா, இவன் அபி கூட இருக்கும்போது மொத்தமா அவன் பக்கம் சாஞ்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதோட இப்ப நான் கிரிஷ் ஆசைப்பட்டதை பண்ணலனா அவன் கண்ணுக்கு நான் தான் தப்பானவளா தெரிவேன் என நினைத்தவள், சரி ஓகே அபி, நான் கிரிஷ் ஆசைப்பட்டான்னு சில விஷயத்துக்கு ஓகே சொல்றேன், ஆனா நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோ. அவனை நான் டெய்லி வந்து பாப்பேன், கிரிஷுக்கு கண்ட சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாது, அவனுக்கு சில டயட் இருக்கு, அததான் நீ ஃபாலோ பண்ணணும், புரியுதா என்றாள். அதை கேட்டு சரி என்று தலையசைத்தவன் மனதுக்குள், அடி பாவி, கொஞ்ச நாள் டாக்டரா வேலை பார்க்கல, அதுக்காக எனக்கே ஒரு குழந்தையை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லித்தரல நீ என்று நினைத்தவன் அதன் பிறகு அவளை பார்த்து, ஆமா இவ்வளவுதான் விஷயமா இல்ல வேற ஏதாவது இருக்கா என கேட்டான். இருக்கு, ஆனா அதை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், என் பையன் கிட்ட சொல்லுவேன் என்றவள் குழந்தையை பார்த்து, இங்க பாரு கிரிஷ், நீ அப்பா கூட இருக்க போற,
சமத்தா இருக்கணும். அதோட நல்லா சாப்பிடணும். உனக்கு சாப்பாடு பிடிக்கல, உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ கண்டிப்பா என்னை எப்ப வேணா கூப்பிடு என்றாள். அவள் சொன்னதை கேட்ட அபி, ஏய் ஹரிணி, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீ என்ன என்னவோ வில்லன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்க என கேட்டான். அதெல்லாம் நான் ஒன்னும் பண்ணல. இத்தனை வருஷம் நான் அவனை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பையனை கண்டிப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதான் அப்படி பேசுற என்றாள். பேசுறதெல்லாம் நல்லாதான் பேசுற ஹரிணி. ஆனா இப்படியெல்லாம் பண்ணா உன்னால என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும்னு மட்டும் நினைக்காத என்றான். நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. உனக்கா அப்படி ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாத மிஸ்டர் அபி. ஆனா நான் இப்ப என் பையன் கிட்ட சில விஷயங்கள் பேச நினைக்கிறேன். அத சொன்னதும் நான் கிளம்பிடுவேன், ஓகேவா என்றவள் நேராக சென்று கிறிஷிடம் பேசினாள். கொஞ்ச நேரம் அவனிடம் பேசியவள் அதன் பிறகு நேராக சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்பதால் ஹாஸ்பிட்டல் செல்ல முடிவு செய்தாள். அவள் அந்த இடத்தை விட்டு செல்ல போக அப்போது அபி, ஹரிணி இங்க வா, நான் உன்கிட்ட பேசணும் என்றான். அவன் அப்படி சொன்னதும் மெதுவாக அவன் முன்பு வந்து நின்ற ஹரிணி, என்ன அபி, எதை பத்தி சொல்லணும் என கேட்க, ஆமா சொல்லணும் தான். நீ எப்போ பிரான்ஸ் கிளம்புற என கேட்டான். நான் சீக்கிரமா கிளம்புவேன், ஆனா இன்னும் எதையும் உறுதியா முடிவு பண்ணல என்றாள். அது சரி, அப்போ பிரான்ஸ் எல்லாம் போனா அடுத்து கல்யாணம் பத்தி எல்லாம் பேசுவதானே என கேட்க ஹரிணி முகத்தை சுழித்தவள், அபி உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் வாழ்க்கையில என்ன நடந்தா உனக்கு என்ன என கேட்டாள். அப்படியெல்லாம் சொல்லல. என்ன இருந்தாலும் உன்னோட ஃபியான்சிக்கு 30 வயசை தாண்டிடுச்சு. இனியும் லேட் பண்ண வேண்டாம். காலாகாலத்துல கல்யாணம் பண்ணாதானே வாழ்க்கையில கொஞ்சமாவது சந்தோஷப்பட முடியும் என கேட்டான் அபி. அவன் வார்த்தைகள் ஹரிணியை கஷ்டப்படுத்த, இங்க பாரு அபி, நீ தேவையில்லாம இந்த மாதிரியெல்லாம் பேசாத. எனக்கு நீ பேசுறத பார்த்தாலே கோபம் மட்டும்தான் வருது என்றாள். அட, உண்மையை சொன்னா உனக்கு என்ன கோபம்லாம் வருது என அபி சிரிக்க ஹரிணியும் மிகுந்த கடுப்பில் இருந்தாள். அவளுக்கு அவனிடம் கேட்க பல கேள்விகள் இருந்தது. ஆனால் அங்கே கிறிஷ் இருந்ததால் அவன் முன்பு தவறாக எதையும் பேசிவிடக் கூடாது என்று நினைத்தவள் அவனை பார்க்க கிறிஷ் பிளைட்டில் வந்த களைப்பில் நன்றாக உறங்கிவிட்டான். அதை கவனித்தவள், ஹே அபி, நான் உன்கிட்ட சில விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆமா, அன்னைக்கு நான் குடிச்சேன்ல, அப்ப என்னாச்சு எனக்கு என கேட்டாள். உனக்கா? கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்த. நான் தான் ஐயோ பாவன்னு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன விஷயம் என கேட்டான். ஆமா, வீட்டுக்கு கூட்டிட்டு போனவன் என்னை நிம்மதியா இருக்க விட வேண்டியது தானே, எதுக்காக என் கழுத்துல கடிச்சு வச்ச என கேட்டாள். ஹரிணி அப்படி கேட்கும் போதே அவள் முகம் சிவந்தது. என்ன ஹரிணி, நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி வெக்கப்படுற? என்ன விஷயம் என கேட்டான். நான் வெக்கம்லாம் படல, நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு என கோபமாக கேட்க, ஐயோ ஹரிணி, நமக்குள்ள நடந்ததை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்னெல்லாமோ நடந்துச்சு. முக்கியமா நீ என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சியோ அது நடந்துச்சு. நான் அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி உன்னை குளிப்பாட்டி அப்புறம் உன் கூட செமையா என்ஜாய் பண்ண. ஆனா நீ பாவம், உனக்கு தான் எதுவும் புரியல. ஆனாலும் செமையா கோஆபரேட் பண்ண என்றான். அட பாவி, சாடிஸ்ட், உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி பேசுவ என கேட்டாள். நீ தானே நடந்தது என்னன்னு கேட்ட, அதான் நான் சொன்னேன் என்றான். பொய் சொல்லாத அபி, நான் என்ன ஆனாலும் என் கூட ஒரு பையன் இருந்தா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முட்டாளா இருந்திருக்க மாட்டேன். நீயா ஏதோ சொல்றேன்னு என்னை கஷ்டப்படுத்தாத என்றாள். அவன் சொன்னதை கேட்டவன், அதான் உன் மேல நம்பிக்கை இருக்கே ஹரிணி, அப்புறம் ஏன் என்கிட்ட கேள்வி கேட்ட என சொல்ல, நீ என்ன சொல்றேன்னு பாக்கறதுக்காக கேட்ட. அதோட அன்னைக்கு நான் தானே உன் கூட இருந்தேன். அப்புறம் ஏன் நீ அனாமிகா கிட்ட தேவையில்லாம இன்னொரு பொண்ணு கூட இருந்ததா சொன்ன என கேட்டாள். ஹே ஆர்வம், அன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா நமக்குள்ள சம்பவம் நடக்கல. அதுக்காக நான் யார் கூடவும் சம்பவம் பண்ணலன்னு ஆகுமா? அன்னைக்கு இன்னொரு பொண்ணு என் வீட்டுக்கு வந்தாளா, நாங்க 2 பேரும் ஜாலியா இருந்தோம். அதான் நான் உன்னை கவனிக்கல என்றான் அபி. அவன் சொன்னதை கேட்டு கடுப்பானவள், ஏன் அபி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இப்படி பேச என கேட்க, இதுல என்ன வெக்கம் இருக்கு? நடக்கிறத தானே நான் சொல்றேன். இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம நான் வேற எப்ப பண்றது? ஆமா, நீ ஏன் இப்ப என்ன பத்தி இவ்ளோ அக்கறையா கேக்குற என்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என் பையன் மேல அக்கறை இருக்கு. இங்க பாரு, கிறிஷ் ஒன்னும் இப்ப முன்ன மாதிரி சின்ன பையன் இல்ல. அவன் ரொம்பவே பெரியவனாகிட்டான். இப்ப அவன் முன்னாடி யாராவது ஏதாவது சொன்னா அவனுக்கு புரியும். இப்ப நீ பாட்டுக்கு அவனை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்போ சில பொண்ணுங்க உன் வீட்டுக்கு வந்துட்டு போனா என் பையன் உன்னை என்னன்னு நினைப்பான்?
எனக் கேட்டாள். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பையன் முன்னாடி நான் தப்பானவனா இருக்க மாட்டேன் என்றான். அவனை பார்த்தவள், இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ ஒன்னும் நல்லவனா இருக்க தேவையில்ல. நானே அவனை கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் என்றாள். ஹரிணி, என்ன நம்பு, நான் என் பையன் முன்னாடி தப்பானவனா இருக்க மாட்டேன் என்றவன் கிறிஷை பார்க்க அவன் உறக்கத்தில் சோஃபாவில் இருந்து விழப்போக வேகமாக அவனை தூக்கியவன் நேராக சென்று அவனை பர்சனல் ரூமில் படுக்க வைத்தான். என்னதான் அவர்கள் இருவருக்குள்ளும் சண்டை, கோபம் என எல்லாம் இருந்தாலும் அபி கிறிஷ் மீது வைத்திருக்கும் பாசத்தை அவளால் நிராகரிக்க முடியவில்லை. அப்போது அபி அவளை பார்த்தவன், தேங்க்ஸ் ஹரணி, இத்தனை வருஷம் அவனை நல்லா பாத்துக்கிட்டதுக்கு என்றான். அபி, அவன் ஏன் பையன், அவனை நல்லா பாத்துக்க எனக்கு தெரியும். நீ இதுக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் என்றாள். ஆமா, நான் நன்றி சொல்லக்கூடாது, மன்னிப்பு தான் கேட்கணும். ஏன்னா நான் இத்தனை வருஷமா அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தப்போ கூட இல்லையே என பாவமாக முகத்தை வைத்துவிட்டு கேட்டான் அபி. அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி அவனை கஷ்டப்படுத்தி விட்டதை உணர்ந்தவள், சாரி அபி, நான் அவனை ஹர்ட் பண்ண நினைக்கல என்றாள். ஹரிணிக்கு என்னதான் அபி மீது பாசம் இருந்தாலும் அவன் இத்தனை வருடங்கள் தன்னை தனியாக விட்டுவிட்டானே என்ற கவலையும் இருந்தது. அதனால்தான் தன்னையும் மீறிய ஆதங்கத்தில் அப்படி பேசிவிட்டாள். அபி அவளிடம் மறுத்து எதுவும் பேசவில்லை. அதை பார்த்தவள், சரி அபி, நான் உன்னை டின்னருக்கு மீட் பண்றேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு என சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள். அபி அங்கே நின்றவன் ஹரிணி செல்வதையே பார்த்தான். ஹரிணி அவன் விட்டு சென்றான் என்பதற்காக அவன் மீது கோபத்தில் இருக்கிறாள். ஆனால் அவன் ஹரிணியை விட்டு செல்ல காரணமே அவள் மீது உள்ள காதல்தான் என்பதை அவள் எப்படி அறிவாளோ? ஹரிணி அந்த ஆபீஸை விட்டு வெளியே வரும்போது அவளுக்கே மனம் மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது. அவளுக்கும் என்ன சொல்ல என்று தெரியவில்லை. என்னதான் அவர்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் இப்போது அவர்களால் அப்படி இருக்க முடியாத சூழ்நிலையில்தான் இருக்கிறார்கள். எனவே அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவள் ஏற்கனவே விஜயிடம் பேசியிருந்தாள். அதனால் அவளுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று தெரியும். அவள் ஏறிய டாக்ஸியானது அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றது. ஹரிணி கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்தவள் விஜய் சொன்ன நம்பருக்கு கால் செய்தாள். போனை அட்டென்ட் செய்த டாக்டர், ஹலோ, யாரு என கேட்க, நான் ஹரிணி, விஜய் சொல்லியிருந்திருப்பாரு டாக்டர், மெடிக்கல் சர்டிபிகேட் விஷயமா பேசணும் என்றாள். அதை கேட்ட டாக்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்க என மீண்டும் கேட்க, அப்போது ஹரிணி தன்னுடைய பெயரை மீண்டும் சொன்னாள். அவள் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை. அப்போது அந்த டாக்டர், ஹே, பேஷண்ட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, இல்லனா மறுபடியும் மயக்கத்துக்கு போயிடுவாரு, அப்படியான பிரச்சனை என்றார். அதை கேட்டதும் ஹரிணிக்கு அவர் பிஸியாக இருக்கிறார் என புரிந்தது. எனவே அவள், ஐயோ டாக்டர், நான் என்னவோ உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன், சோ ப்ளீஸ் நீங்க உங்க வேலையை பாருங்க என சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹரிணி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 8வது ஃப்ளோர்ல இருக்க என் கேபினுக்கு வாங்க என்றார். அதை கேட்டவளும் சரி என்று சரியாக 10 நிமிடம் கழித்து டாக்டர் சொன்ன ரூமுக்கு சென்றாள். சரியாக 3 முறை கதவை தட்டியதும் கதவு திறந்தது. அங்கே இருந்தவனை பார்த்த ஹரிணிக்கு அதிர்ச்சியானது.